என்னப்பா காலேஜுக்கு அப்பா வண்டி எடுத்துன்னு போறியா? ஓகேப்பா. சார் வண்டி இங்கே படிங்க இங்கே படிங்க அப்படியே நிறுத்திக்கங்க வாப்பா. வாங்க வாங்க சார் அட்மிஷனா ஆமா வாங்க சார் போங்க சார். ஒழுங்கா படிக்கணும்பா. சரிப்பா. சார் சொல்லுங்க சார். சார் பிசி எவ்வளோ சார் வாங்குறாங்க? ஃபீஸ் நம்ம சொல்லக்கூடாது சார், உள்ளே சொல்லுவாங்க. ஆ ஆ இருந்தாலும் நான் சொல்கிறேன், நான் சொன்னேன்னு சொல்லிக்காதீங்க. நான் டிகிரிப்பா. பிகாம்ண்ணா. பிகாமா அதே தான். 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி ஒரு 50,000 வாங்குவானுங்க சார். அது இல்லாமல் கரியர் டெவலப்மெண்ட் கோர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு 15,000 பிடுங்குவானுங்க. அப்புறம் புக் ஃபீஸ் ஒரு 10,000 வாங்குவானுங்க. இது இல்லாமல் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி எக்ஸாம் ஃபீஸ் சொல்லிட்டு ஒரு 5,000 பிடுங்குவானுங்க. இது போக கடைசி வருஷத்தில் நம்ம வெளியே போகிறோம்னு சொல்லிட்டு இருக்கிற மொத்தத்தை சொல்லி அனுப்புவானுங்க சார். மொத்தமாக சேர்த்து ஒரு 3 வருஷத்துக்கு 7 லட்ச ரூபா சார் பிகாம்க்கு. 7 லட்சம். ஓகே சார். சார் 200 ரூபா சார். எதுக்கு சார்? கன்சல்டன்சி ஃபீஸ் சார். ஆலோசனை வழங்கினதுக்காக. சார் எங்க சார் அட்மிஷன் போடுறாங்க? அட்மிஷன் ரூமா? அப்படியே வாங்க. அப்படியே நேரா போனீங்கன்னா அங்க ஒரு ஆபீஸ் ரூம் தெரியுதா? அதுல லெஃப்ட் எடுத்தீங்கன்னா 3வது ரூம் 301 ரூம் அட்மிஷன் ரூம். அங்க போய் கேளுங்க சார். ஓகே சார். உடனே சேர்ந்துக்கிறேன், ஜாயின் பண்ணிக்கிறேன். சார் 100 ரூபா சார். எதுக்கு சார்? லொகேஷன் ஃபீஸ் சார். ஓகே சார். அப்பா வந்துட்டார். அப்பா விசாரிச்சிட்டேன்ப்பா. என் ஃப்ரெண்டு சுமதி இங்கே தான்ப்பா படிக்கிறாளா. அவள் தான்ப்பா சொன்னா நல்ல காலேஜாப்பா, இங்கே சேர்த்து விட்டுருப்பா என்ன. வாப்பா. பா சார் எங்க சார் போறீங்க? இந்த பையனுக்கு டிரைவிங் லைசன்ஸ் எடுத்து வரலான்னு போகிறேன் சார். சார் லைசன்ஸ் எல்லாம் கேட்க மாட்டேங்க சார். ஆதார் கார்டு, மார்க் ஷீட்டு, டிசி இதான் சார் கேட்பாங்க. இல்லை சார், பையன் ரேபிடோ ஓட்ட தான் ஆசைப்படுறான். அதான் சார் டிரைவிங் ஸ்கூலுக்கு போயிட்டு பையனுக்கு லைசன்ஸ் அப்ளை பண்ணிட்டு வரலான்னு போகிறேன் சார். அப்போ டிரைவிங் ஸ்கூலு இப்படி நேராக போனீங்கன்னா பார்த்து போங்க சார். அப்பா சுமதி இங்கே தான்ப்பா படிக்கிறா. படிக்கிட்டு விடுப்பா. சார் டீ செலவுக்கு ஏதாச்சும் பார்த்து பண்ணுங்க சார். இல்லையப்பா.